வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் கோர்வையாக கோர்க்கப்பட்டுள்ளன. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்களும் இடம்பெற்றுள்ளன. பழைய ஏற்பாட்டில் தாவீதின் சங்கீத புஸ்தகம் மிகவும் பிரபல்யமானது. அதுபோலவே புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதின நிருபங்கள் மிகவும் பிரபல்யமானவை ஆகும். புதிய ஏற்பாட்டில் பலர் எழுதின நிருபங்கள் இடம் பெற்றிருந்தாலும் பவுலின் நிருபங்களே எண்ணிக்கையில் அதிகம். பவுலின் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதியிருக்கிற ஒவ்வொரு நிருபமும் ஜீவன் உள்ளது, இருதயத்தை உணர்த்தக்கூடியது. பவுல் தன்னுடைய நிருபங்களில் ஆவிக்குரிய சத்தியங்களை மிகவும் எளிமையான மொழி நடையில் வாசிப்போர் எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் எழுதியிருக்கிறார். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே யூத மார்க்கத்தின் வேதத்தை கற்று அறிந்தவர். கமாலியலின் பாதபடியில் வேதத்தை படித்த பரிசேயர். கிறிஸ்துவின் சீஷர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினார். யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்தார். பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருக்கு இருந்த வேத அறிவு வேதாகம சத்தியங்களை நிருபங்களாக எழுதுவதற்கு பெருமளவில் உதவிற்று. ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சாதுரிய ஞானத்தினால் பிரசங்கம் பண்ணினார். பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். ஆத்ம ஆதாய பணியில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டார். பவுல் எழுதின நிருபங்களில் அவர் ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவதாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. கால வரிசையின்படி ரோமருக்கு எழுதின நிருபத்தை விட வேறு சில நிருபங்கள் முந்தி எழுதப்பட்டவை ஆகும். ஆனாலும் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபமே முதலாவதாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நிருபத்தில் உள்ள சத்திய உபதேசங்களே இந்த நிருபம் முதலாவது கோர்க்கப்பட்டதற்கு முக்கிய காரணம். கிறிஸ்தவ உபதேசங்கள் அனைத்தையும் பவுல் இந்த நிருபத்தில் விரிவாகவும் முழுமையாகவும் எழுதியிருக்கிறார். பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்து கிபி 56ஆம் வருஷத்தில் இந்த நிருபத்தை எழுதினார். பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிற சமயத்தில் அவர் கொரிந்துவில் இருந்து எருசலேமுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். எருசலேமில் உள்ள தரித்திரருக்கு உதவி செய்வதற்காக பவுல் தர்ம பணத்தை சேகரித்து தன்னோடு கொண்டு போகிறார். பவுல் தன்னுடைய நிருபங்களில் வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி எழுதுகிறார். புரிந்து கொள்வதற்கு கடினமான சத்தியங்களை கூட பவுல் தேவனுடைய கிருபையினால் விளக்கமாக எழுதி அதை விளங்க வைக்கிறார். அப்போஸ்தலர் பேதுரு பவுல் எழுதின நிருபத்தை குறித்து தான் எழுதின நிருபத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறார். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். 2 பேதுரு 3:15-16. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவில் முதல் 11 அதிகாரங்களையும் 2வது பிரிவில் மீதமுள்ள அதிகாரங்களையும் 2 பிரிவாக பிரித்து தியானிக்கலாம். முதலாவது பிரிவில் பவுல் உபதேசம் சம்பந்தமான காரியங்களை எழுதியிருக்கிறார். கடைசி 5 அதிகாரங்களில் ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும் நடைமுறை ஆலோசனைகளை பற்றி எழுதியிருக்கிறார். பவுலின் உபதேசத்தை பற்றி எழுதும்போது 2 உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவையாவன ரட்சிப்பின் வழி, மனுஷருடைய ரட்சிப்பு, கிருபையின் தெரிந்தெடுப்பு, புறஜாதியாரும் யூதரும் ரட்சிக்கப்படுவது, பவுல் ஊழியம் செய்த காலத்தில் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவது என்பது யூதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உபதேசமாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் மாத்திரமே மனுஷர் ரட்சிக்கப்பட முடியும் என்று யூதர்கள் நினைத்தார்கள். புறஜாதியாரை சபைக்குள் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்றார்கள். யூதர்கள் தங்கள் மார்க்கத்தில் மிகுந்த வைராக்கியத்தோடு இருந்தார்கள். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முதலாவது பகுதியில் இவ்விரண்டு உபதேசங்களையும் தெளிவுபடுத்தி எழுதியிருக்கிறார். பவுலின் உபதேச பகுதியை தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கும் நடைமுறை ஆலோசனைகளையும் தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தின் முடிவில் சில குறிப்பிட்ட விசுவாசிகளுக்கு வாழ்த்துதல் சொல்லி பவுல் இந்த நிருபத்தை எழுதி முடிக்கிறார்.
கிபி 58 முதல் 60ஆம் ஆண்டில் பவுல் கொரிந்துவில் இருந்து இந்த நிருபத்தை எழுதினார். இது பவுலின் 6வது நிருபமாகும். ரோமாவிற்கு பெபேயான் மூலமாக இந்த நிருபம் அனுப்பப்பட்டது. மைய கருத்து: நிருபங்களின் வரிசையில் ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவதாக வருகிறது. உபதேச பிரகாரமாகவும் வேதாகமம் கோர்க்கப்பட்டிருக்கிற பிரகாரமாகவும் இந்த நிருபம் முதலாவது வருவது சரியானது. கிறிஸ்தவத்தின் அஸ்திபார உபதேசங்களை பவுல் இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதியிருக்கும் உபதேசங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்தவத்தின் மெய்யான கோட்பாடுகளை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. சபையின் அஸ்திபார உபதேசத்தை இந்த நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நிருபத்தில் கூறப்பட்டிருக்கும் உபதேசங்களை நாம் தவறாக புரிந்து கொண்டால் நமது கிறிஸ்தவ ஜீவியமே தவறானதாக இருக்கும். இந்த நிருபத்தில் 2 மைய கருத்துக்கள் உள்ளன. அவையாவன: பாவத்திற்கு எதிராக தேவனுடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாக வரும் நீதி நீதிமானாக்கப்படுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷரையும் ரோமர்கள் குற்ற உணர்வுடையவர்களாக ஆக்கிவிட்டார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுஷருக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ரோமருக்கு பவுல் எழுதின இந்த நிருபத்தில் பல அதிகாரங்கள் கிறிஸ்தவ உபதேசத்தை விளக்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களோடும் புறஜாதியாரோடும் தேவன் எவ்வாறு கிரியை நடப்பிக்கிறார் என்பதும், ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அவர்களோடு எவ்வாறு உறவு வைத்திருப்பார் என்பதும் இந்த உபதேச பகுதியில் விளக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பினால் நடைமுறை வாழ்வில் ஏற்படும் விளைவுகளை ரோமர் 12:1 முதல் 16:27 ஆகிய வசனங்கள் விளக்குகிறது.